மாலை தாண்டும் திருவிழா. குஜிலியம்பாறை அருகே பாரம்பரிய முறையில் மாடு மாலை தாண்டும் திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே தங்கம்மாப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ மல்லையன் சாமி திருக்கோவிலில் மாடு மாலை தாண்டும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 18 மந்தை மாடுகள், சுமார் 250 மாடுகள் கலந்து கொண்டது. முன்னதாக மாடுகளுக்கு சந்திப்பு நிகழ்ச்சி எனும் வரவேற்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெண்கள், ஆண்கள் மற்றும் சமுதாய பெரியவர்கள் என அனைவரும் விழுவக்கடை எடுத்து வந்து மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாடு விடும் விழா தொடங்கியது. மேலும் 18 பெரிய மந்தைகளைச் சேர்ந்த அனைத்து மாடுகளையும் கொத்துக்கொம்பு என்ற இடத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து மாடுகளை அவிழ்த்து விடப்பட்டது. இதில் 250 மாடுகளையும் 3 பருவங்களாக பிரித்து பாரம்பரியமாக மக்கள் நல்வாழ்வுக்கும் நல்ல மழை பெற வேண்டிய இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த மாடு ஓட்டத்தை நடத்தியதாக கூறினார். இந்த பிரம்மாண்ட மாடோட்ட திருவிழாவை முக்கியஸ்தர்களான பெரிய மந்தை கோப்பாநாயக்கர், ஊர்மந்தை நாயக்கர் அல்லிமுத்து ஆகியோர் முன்னிலையில் சிறப்பான ஏற்பாடுகளோ செய்து இவ்விழா நடைபெற்றது. காப்பருவு மாடு பிடிக்க ரெடியா இருக்கின்றார்கள். அந்த கொத்து கொம்பு வழியில் இருக்கின்ற தாய்மார்களும் பெரியவர்களும் கொஞ்சம் ஓரத்தில் இருந்தங்க. சின்ன சிறுசுகளை கவனமாக கையில் கோட்டுக்கு போகலாம். தெலகோடு வேஷம் தர தெலகோட்டுக்கு போகலாம். இதுல மாட்டேன்.